السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. أما بعد، أوصيكم نفسي أولا بتقوى الله. وقال تعالى في القرآن المجيد: لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة: إلا من صدقة جارية أو علم ينفع به أو ولد صالح يدعو له أو كما قال. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து நேர்வழி காட்டிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லியும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு அதற்கே உரைத்தான் நேரத்திலும் வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும், இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் குறையின்றி நிலவட்டும் என பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோமோ, இதே போன்று நாளை மறுமை நாளில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். நம்முடைய அமல்களையும் நம்முடைய செயல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து அருள்வானாக. நம்முடைய உறவினர்களில் நம்முடைய குடும்பத்தார்கள் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்களோ அவருடைய மன்னருடைய வேதங்களை குறைத்து அவர்களை சொர்க்க சோலையில் அல்லாஹு தஆலா நுழைய வைப்பானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பு வக்ஃபு சட்டமும் திருத்தமும் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் கவனத்தில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். எதற்காக திடீர் என்பதாக இந்த தலைப்பு? இந்த மாதம் முழுவதும் இறை தூதரை புகழ்ந்து பேசக்கூடிய மாதம் தானே என்ற ஒரு கேள்வியினுடைய உள்ளத்தில் எழலாம். எதற்காக இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது என்பதை உரையுடைய கடைசியில் நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகின்றேன். இப்போது ஏன் நான் இந்த தலைப்பில் பேசப் போகின்றேன் என்று சொன்னால், இந்த வக்ஃபுடைய சட்டத்தை குறித்து மக்களுக்கு மத்தியில் சற்று விழிப்புணர்வு தேவை. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான்: லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். தர்மம் செய்தால் நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை, நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இல்லாத வரை நீங்கள் முழுமையான நன்மை அடைந்து கொள்ள முடியாது. ஆகவே நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் நாம் எதை விரும்புகின்றோமோ, நமக்கு எது அதிகமாக பிடிக்குமோ அத்தகைய பொருளை தர்மம் செய்தால்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 3ஆம் அத்தியாயம் 92ஆம் வசனத்திலே சொல்லித் தருகின்றார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கும் உலகத்துக்கும் உண்டான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் 3 செயல்கள் மட்டும் தொடர்ந்து அவனுக்கு சென்று கொண்டிருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது, அவன் செய்யக்கூடிய நிலையான அருட்கொடை, வக்ஃபு சொத்துக்கள். அவன் செய்த வக்ஃபு சொத்துக்களின் மூலமாக மக்கள் அனுபவிக்கின்ற நன்மைகளை அவனுக்கு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சதகத்துல் ஜாரியா, நிலையான அருட்கொடை என்பதாக சொன்னார்கள். இந்த நிலையான அருட்கொடை என்பதற்கு அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்களை தருகின்றார்கள். ஒரு மனிதர்
மக்கள் பயன்பாட்டிற்காக வேண்டி ஒரு கிணற்றை வைத்திருக்கின்றார். அந்த கிணற்றை முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள், பறவைகள், கால்நடைகள், அனைத்து ஜீவராசிகளும் அந்த தண்ணீரில் பயன்பெறுகின்றன என்று சொன்னால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை அந்த கிணற்றை யார் ஆரம்பித்து வைத்தாரோ, கிணற்றை யார் தோண்டினாரோ, கிணற்றுக்காக யார் பணம் செலவழித்தாரோ அவர்களுக்கு சேரும் என்பதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். இரண்டாவது, பயனுள்ள கல்வி. ஒரு பயனுள்ள கல்வியை கற்றுக்கொண்டு அந்த பயனுள்ள கல்வியை பிற மக்களுக்கு கற்றுத்தருகின்றார். அதன் மூலம் மக்கள் பயன் பெறுகின்றார்கள், தம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்கின்றார்கள், தம்முடைய இறைச்சத்தை அதிகமாக்கிக் கொள்கின்றார்கள் சொன்னால் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தவருக்கு, அந்த கல்வியை கற்றுக்கொண்டவருக்கு அவர்கள் செயல்படும் வரை, அவர் பிறகு கற்றுத்தரும் வரை அந்த நன்மைகள் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தை என்பதாக சொன்னார்கள். நாம் நம்முடைய குழந்தையை இறையச்சமுள்ள குழந்தையாக, நாம் நம்முடைய குழந்தையை நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தையாக வளர்க்க வேண்டும். நாம் நம்முடைய குழந்தை எதற்கு நாம் வளர்க்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய சொத்தை பராமரிப்பதற்கு, நம்முடைய பெயரை சொல்வதற்கு, நம்முடைய காலத்துக்கு பின்பு நம்முடைய தொழிலை தொடர்ந்து கவனிப்பதற்காக வேண்டி நாம் பிள்ளையை நாம் வளர்க்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பரிபூர்ணமான நன்மை அடைந்து கொள்ள முடியாது. ஆக நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய மரணத்துக்கு பின்பும் கூட நம்முடைய பிள்ளைகள் நமக்காக பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹு தஆலா ஆக்கியருவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய, குர்ஆனுடைய வசனத்துடைய ஒரு மூலத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வக்ஃப் செய்வதற்கு, அல்லாஹுடைய பாதையில் ஒரு பொருளை தர்மம் செய்வதற்குண்டான தூண்டுகோலாக இந்த வசனமும் இந்த ஹதீஸும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வசனம் இறங்கியவுடன், இந்த லந்தால் பிர்ர என்று சொல்லக்கூடிய வசனம் இறங்கியவுடன் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஓடோடி வருகின்றார். அல்லாஹுடைய தூதரே, எனக்கு உலகத்திலே மிக விருப்பமான ஒரு சொத்து என்று சொன்னார், எனக்கு பிடித்தமான ஒரு சொத்து என்று சொன்னால் பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் எனக்கு மிகவும் விருப்பமானதாகும். ஆகவே அந்த தோட்டத்தை நான் அல்லாஹுடைய வழியிலே நான் அர்ப்பணித்து விடுகின்றேன், சதக்கா செய்து விடுகின்றேன், வக்ஃப் செய்து விடுகின்றேன் என்பதாக அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எப்படிப்பட்ட தோட்டம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஓய்வு எடுப்பார்கள், அதிலே குடிநீரை பருகுவார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே விருப்பமான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை இவர் அல்லாஹுக்காகவே நான் தர்மம் செய்து விடுகிறேன் என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், இதிலே கிடைக்கக்கூடிய நன்மை எனக்கு கிடைத்தால் போதும், ஆகவே இதை அல்லாஹ் விரும்பும் விதமாக பயன்படுத்துங்கள் அல்லாஹுடைய தூதரை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபி தோழர் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், நீங்கள் ஒரு சிறந்த ஒரு செயலை செய்திருக்கின்றீர்கள், இது தொடர்ந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு செயல் என்பதாக சொல்லிவிட்டு அதை ஏற்று அதனுடைய பயன்பாட்டுக்கு, மக்களுடைய பயன்பாட்டுக்கு, பொது சொத்துக்காக அதை நபிகள் நாயகம் பயன்படுத்தினார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த அடிப்படையில் நாம் எதை தர்மம் செய்தாலும் அல்லாஹுக்காக தர்மம் செய்கின்றோம் என்று சொன்னால் அதன் நன்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக வக்ஃப் செய்யக்கூடிய பள்ளிவாசலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினார்கள். ஒரு பள்ளிவாசலை கட்டி, இந்த பள்ளிவாசல் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த பள்ளிவாசல் கட்டப்படுகின்ற என்பதாக நபிகள் நாயகம் ஒரு பள்ளிவாசலை முதலாக கட்டினார்கள். அந்த பள்ளிவாசலை அனைத்து மக்களும் பயன்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் பயன்படுத்தினார்கள், யூதர்கள் பயன்படுத்தினார்கள், யகூதிகள் பயன்படுத்தினார்கள், வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் அங்கே தங்குவார்கள், பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்கள் அங்கே வந்து சற்று இளைப்பாறுவார்கள், சற்று ஓய்வு எடுப்பார்கள். இதற்கெல்லாம் நபிகள் நாயகம் சாசம் காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நமக்கெல்லாம் ஒரு பிரபலமான ஒரு வரலாற்று சம்பவம் தெரியும். ஒரு பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழித்து விடுகின்றார். அந்த சிறுநீர் கழிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டு பின்பதை சுத்தம் செய்த வரலாற்றை எல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே அல்லாஹுடைய பள்ளியை அனைத்து மக்களும் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக நபிகள் நாயகம் வக்ஃப் செய்தார்கள். ஆகவேதான் இன்று எல்லா பள்ளிவாசலும், உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலும் வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தனி நபருடைய பள்ளி என்பதாக எந்த ஒரு பள்ளியும் இல்லை. வேண்டுமானாலும் அரசாங்கத்துடைய பதிவேட்டில் வக்ஃப் என்பதாக பதிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு பள்ளிவாசல், உதாரணமாக இந்த பள்ளிவாசலை ஒரு ஆரம்பம் செய்கின்றார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்து கொண்டிருக்கும்? இந்த பள்ளிவாசல் மக்கள் தொழுது கொண்டிருக்க வேண்டும், இந்த மக்கள் தொழுகக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய அமலுடைய ஒரு நன்மை நமக்கு வந்து சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பள்ளிவாசலை தொடங்குவார். ஆக அந்த அடிப்படையில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் அல்லாஹுடைய பள்ளிவாசல்கள், அல்லாஹுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று
உமர் ரலியல்லாஹு அவர்களும் வக்ஃப் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கைபர் போரிலே ஒரு நிலத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். அந்த நிலத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நபிகளிடத்தில் ஓடி வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, நான் விலை உயர்ந்த ஒரு நிலத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இதே போன்று விலை உயர்ந்த நிலம் இதற்கு முன்பு நான் எப்போதும் பெற்றதில்லை. ஆகவே இந்த நிலத்தை நான் என்ன செய்ய நீங்கள் கற்றுத்தார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கின்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதன் அடிமனையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இதனுடைய பூமியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பொருளை நீங்கள் லாபத்தை மக்களுக்கு தர்மம் செய்துவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆக தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அவர்களிலிருந்து வரக்கூடிய கனி வர்க்கங்கள் என்ன வருகின்றதோ பேரிச்சம்பழங்கள் அனைத்தையும் தொடர்ந்து தர்மம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆக வக்ஃபுடைய நிலம் ஒருபோதும் விற்கப்படக்கூடாது, வக்ஃபுடைய நிலம் அன்பளிப்பாக வழங்கப்படக்கூடாது, வக்ஃபுடைய சொத்துக்களுக்கு வாரிசு கோரப்படக்கூடாது என்று கூறி ஏழைகள், உறவினர்கள், அடிமைகள், விருந்தாளிகள், வழிபோக்கர்களாக அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை தொடர்ந்து செலவிடப்பட வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய குடும்பத்தாருக்கு வசியத் செய்தார்கள். ஆக அந்த நிலத்துடைய பொறுப்பாளர் என்ற நடைமுறையில் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அதிலிருந்து வரக்கூடிய பொருளை சாப்பிட்டுக் கொள்ளலாம், நண்பருக்கு உறவணிக்கலாம். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய பொருளை அவர் சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை மிக தெளிவாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆக உமர் அவர்களும் வக்ஃப் செய்திருக்கின்றார்கள். ஆக வக்ஃபுடைய சட்டங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அதே போன்று நபித்தோழர்கள், பலர் நபித்தோழர்கள் தம்முடைய வீடுகளை வக்ஃப் செய்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் தம்முடைய விவசாய நிலங்கள், தம்முடைய வீடுகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி தம்முடைய வாகனங்கள், தம்முடைய ஆயுதங்களை பெருமளவுக்கும் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் வக்ஃப் செய்திருக்கின்றார்கள். மேலும் பல நீர்நிலைகள், நீர் வழித்தடங்கள் உருவாக்கி பல வக்ஃப்களை செய்திருக்கின்றனர் என்பதை நம்மால் இன்றும் பார்க்க முடிகின்றது. ஆகவே உமர் அவர்கள் காலத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் கூஃபாவிலே ஒரு ஆறு ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்தார்கள். அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் பஸ்ராவிலே தம்முடைய ஆறு ஒன்றையும் உருவாக்கி அதை உமர் ரலியல்லாஹுடைய உத்தரவின் பேரில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அவர்கள் வக்ஃப் செய்திருக்கின்றார்கள். நபிகள் வக்ஃப் செய்திருக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃப் செய்திருக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வந்த சஹாபாக்கள் வக்ஃப் செய்திருக்கின்றார்கள். ஆக நம்முடைய இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களும், அனைத்து செல்வந்தர்களும் தம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்திருக்கின்றார்கள். நான் வக்ஃப் சொத்தை யாரும் அபகரிக்க கூடாது என்பதாக சொல்லியிருக்கின்றேன். அதை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது, அதை மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், அதை விற்பனை செய்யக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் பலவிதமான சஹாபாக்கள் தம்முடைய சொத்துக்களை, தம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்திருக்கின்றனர் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த அளவிலும் மக்கா சுற்றிலும் இருக்கக்கூடிய பல வீடுகள், பல நபித்தோழர்கள் வீடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றதை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பள்ளிகளுக்காக அவர்கள் வாரி வாரி வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இப்னு பதூதா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் உலகம் முழுவதும் நீண்ட நெடுந்தூர பயணங்களை மேற்கொண்டதாக வரலாற்றில் குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் தம்முடைய திமிஷ்க் பயணத்தை பற்றி எழுதுகின்றார். நான் வியர்ந்து பார்த்த திமிஷ்க் அதிசயங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால், மக்கள் பயன்பாட்டிற்காக செய்யப்பட்ட வக்ஃப் தான். அந்த திமிஷ்க் நகரத்திலே பார்க்கின்றேன், அங்கே மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃபுடைய சொத்துக்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ் செய்ய முடியாதவர்களுக்காக வேண்டி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. பெண்களை மனமுடித்து கொடுப்பதற்காக வேண்டி உதவிகள் செய்யப்படுகின்றது. கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி உதவிகள் செய்யப்படுகின்றது. யார் பண இழப்பை கடலில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கடலிருந்து மீட்பதற்காக வேண்டி வக்ஃபுடைய சொத்துக்கள் அவர்கள் கொடுக்கப்படுகின்றது. அதிலிருந்து தர்மம் செய்யப்படுகின்றது. இன்னும் பலவிதமான நல்ல காரியங்களுக்காக வேண்டி ஏராளமான வக்ஃபுடைய சொத்துக்களை கொடுப்பதை நான் பார்த்து வியந்திருக்கின்றேன் என்பதாக இப்னு பதூதா அவர்கள் சொல்கின்றார்கள். எவ்வளவு மஸ்ஜிதுகள், எவ்வளவு மதரசாக்கள், எவ்வளவு மருத்துவமனைகள், இதெல்லாம் வக்ஃபுடைய சொத்துக்களாக இருப்பதை பார்த்து நான் வியந்து போவதாக இப்னு பதூதா அவர்கள் தம்முடைய வரலாற்று நூலில் எழுதுகின்றார்கள். ஆக இதனுடைய மைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இதன் நன்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இப்படி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வக்ஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வக்ஃப் என்பது இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கின்றது. மக்கள் தாம் சம்பாதிக்கின்ற சொத்துக்களை தனக்காக வைத்துக் கொள்ளாமல் அதை மற்ற மக்களுடைய நன்மைக்காக அள்ளி கொடுப்பதற்காக செய்த ஒரு ஏற்பாடு தான், இஸ்லாம் செய்த ஏற்பாடு தான் வக்ஃப் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்ஃப் செய்வது மனிதாபிமானத்தின் மிக உன்னதமான ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அப்போ அனைத்து பொருளையும் வக்ஃப் செய்து விட வேண்டுமா என்று சொன்னால் இஸ்லாம் அதை நமக்கு சொல்லித் தரவில்லை. மாறாக ஒரு மனிதன் தம்முடைய சொத்துக்களில் 1/3 பகுதியை இவ்வாறு வக்ஃப் செய்ய முடியும். 1/3 பகுதியை அவன் விரும்பினால், கட்டாயம் அல்ல, அவன் விரும்பினால் அந்த 1/3 பகுதியை அவன் அல்லாஹுக்காக தர்மமாக கொடுக்க முடியும், அல்லாஹுக்காக அவன் தர்மம் செய்ய முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த வக்ஃப் செய்த சொத்துக்களை அவருடைய வாரிசுகள் யாருமே கேள்வி கேட்க முடியாது. என்னுடைய தந்தை மறதியாக சுயநினைவு இல்லாமல் கொடுத்து விட்டார், அதை திருப்பி கொடுங்கள் என்பதாக வாரிசுகள் ஒருபோதும் கேள்வி கேட்க முடியாது. அதே போன்று ஒரு மனிதர் அவர் சம்பாதித்ததிலிருந்து அந்த சொத்துக்கள் நாளைக்கு மறுமை நாளில் மன்னருக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இத்தகைய செயல்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பலவிதமான சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்வதன் மூலமாக பலவிதமான பொருட்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கி இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறதாகவே முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த வக்ஃப் செய்யக்கூடிய பழக்க வழக்கம் அதிக அளவு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம் அல்லாத மக்களும் கூட முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி தம்முடைய சொத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் தர்மம் செய்திருக்கின்றார்கள். ஒரு யூதர் வந்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதரிடத்திலே தம்முடைய பொருளை எல்லாம் கொடுத்து அதை நான் அல்லாஹுக்காக தர்மம் செய்கிறேன் என்பதாக கொடுக்கின்றார். அதை நபிகள் நாயகம் மக்களுடைய பயன்பாட்டுக்காக வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று வரிசையாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வக்ஃப் சொத்துக்களை சாதாரணமான சொத்துக்களை போன்று கருத முடியாது, மிக நுணுக்கமான விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே போன்று உமையாக்கள் காலத்திலே வக்ஃபுடைய நிர்வாகங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய சட்டம் அமைக்கப்பட்டது, வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்யப்பட்டது. உமையாக்களுக்கு பின்பு அப்பாசிய ஹிலாஃபத்துடைய காலத்திலே வக்ஃப் விவகாரங்களை கவனிக்கப்பட்டது, அதற்கென்பதாக தனி துறை உருவாக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் உலகமெங்கிலும் வக்ஃபுடைய சொத்துக்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக உலகமெங்கிலும் பார்ப்பதற்கு முன்பாக இன்று நம்முடைய இந்தியாவிலே பார்ப்போம் என்று சொன்னால் ஏராளமான வக்ஃப் சொத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தை பார்ப்போம் என்று சொன்னால், நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்கின்றேன், திருச்சி ஜமால் முகமது கல்லூரி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், காஜா மியான் என்று சொல்லக்கூடியவர் அந்த 100 ஏக்கர் நிலத்தை அவர் வக்ஃப் செய்திருக்கின்றார். அங்கே கல்லூரி கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கல்லூரி வக்ஃபுடைய ஒரு நிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மேல் விஷாரத்தை சேர்ந்த நவாப் ஹக்கீம் என்பவர் அவர் வக்ஃப் செய்த ஒரு செயல், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்திக் சரா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் தங்கக்கூடிய இடத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுவும் அவர்கள் இந்த மேல் விஷாரத்தை சேர்ந்த நவாப் ஹக்கீம் என்று சொல்லக்கூடியவர் வக்ஃப் செய்த ஒரு சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று சென்னையில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ் ஹவுஸ், அதை பார்ப்போம் என்று சொன்னால் அதுவும் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் வக்ஃப் செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் லிஸ்டே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹுக்காக பயன்படுத்த வேண்டும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பலவிதமான வக்ஃப் சொத்துக்கள் நாடு எங்கிலும், நம்முடைய தமிழ்நாடு எங்கிலும், இந்தியா எங்கிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இப்படி வக்ஃபுடைய சொத்துக்கள் ஏராளமாக இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு அதிகமாக இருப்பதன் மூலமாக அவர்கள் தம்முடைய பொருளாதாரத்தை சரிவர அமைத்துக் கொள்கின்றார்கள். முஸ்லிம்கள் அந்த வக்ஃப் சொத்தை சரியாக கையாளுகின்றார்களா என்ற கேள்வியை பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அரசியலை விட மிக பெரும் ஊழல், அரசியலை விட மிகப்பெரிய ஏமாற்றுத்தனம் இந்த வக்ஃபுடைய சொத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் ஒருபோதும் மறுக்க முடியாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பல லட்ச ரூபாய் வரக்கூடிய வாடகை வரக்கூடிய ஒரு கட்டிடத்தை, உதாரணமாக ஒரு கட்டிடம் இருந்து கொண்டிருக்கிற ஒரு மால் இருக்குன்னு வக்ஃபுடைய இடத்துல ஒரு மால் கட்டியிருக்காங்க. அந்த மாலுக்கு பல லட்ச ரூபாய் வாடகை தர வேண்டும் என்று சொன்னால், அதில் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் உள்ளே சேர்ந்து விட்டு, நீங்க பாருங்க, நீங்க 1 லட்ச ரூபாய் நீங்க வாடகை தரணும், நீங்க அவ்வளவு தர வேண்டாம், நீங்க 50,000 கொடுத்தா போதும் என்பதாக சொல்லி 50,000 பெற்றுக்கொண்டு அங்கே கணக்கில எழுதும் போது வெறும் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கணக்காக எழுதி இது வக்ஃபுடைய சொத்து, யாரும் கேள்வி கேட்க முடியாது என்பதாக சொல்லி இப்படிப்பட்ட பலவிதமான ஊழல்கள் வக்ஃபில் நடந்து கொண்டிருப்பதை மறுக்க முடியாத ஒன்று. ஆக இதை அரசாங்கம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அரசாங்கம் கவனித்துக் கொண்டு, அதுவும் இப்போது இருக்கக்கூடிய பாசிச அரசாங்கம், முஸ்லிம்களுக்கு ஒரு நன்மை நடக்கின்றது, முஸ்லிம்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் சொத்து பத்து இருக்கின்றது சொன்னால் இந்த அரசாங்கத்தால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? உடனே இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் சொன்னால், 8/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று மக்களவையிலே ஒரு சட்டத்தை தாக்கல் செய்கின்றார்கள். வக்ஃபு மீதான சட்ட திருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவுடன்
இந்த சட்ட திருத்தத்திலே 40 வகையான முக்கியமான திருத்தங்கள் செய்து மக்களவையில் அதை தாக்கல் செய்கின்றார்கள். 40 திருத்தத்தை நாம் கொண்டு வருகின்றோம் என்பதாக அந்த 40 சட்ட திருத்தங்களை உங்களுக்கு முன்னால் இப்போது விளக்கமாக சொல்ல முடியாது. சுருக்கமாக அதிலிருந்து 3 விஷயங்களை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்க ஆசைப்படுகின்றேன். அந்த 40 பெரிய சட்ட திருத்தங்களுக்கு உள்ளே 115 சட்ட திருத்தங்கள் கொண்டு வருகிறது. 40 விஷயம் சட்ட திருத்தம், அதற்கு உட்திருத்தமாக 115 சட்ட திருத்தங்கள் கொண்டு வருகின்றார்கள். அதில் முதலாவது பார்ப்போம் என்று சொன்னால், வக்ஃபு சொத்துக்களை வக்ஃபு செய்யக்கூடியவர் 5 ஆண்டு பிராக்டிக்கல் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அப்போ நீங்க வக்ஃபு செய்யுங்க சொன்னா நீங்க 5 வருஷம் பிராக்டிஸ் முஸ்லீமா இருக்கணுமா? பிராக்டிஸ் முஸ்லீம் என்பதற்குண்டான வரையறையை அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. யார் பிராக்டிஸ் முஸ்லீம்? அது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். ஆகவே அரசாங்கம் சொல்கின்றது 5 வருடம் யார் பிராக்டிஸ் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றாரோ அவர்தான் இந்த வக்ஃபு சொத்தை வக்ஃபு செய்ய முடியும் என்பதாக சொல்லுகின்றது. காரணம் என்று சொன்னால், இந்திய ராணுவம் மற்றும் மத்திய ரயில்வே துறைக்கு அடுத்த முறையாக 3வது நிலையில் அதிக சொத்துக்களை கொண்டவை முஸ்லீமுடைய வக்ஃபு சொத்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா முழுவதும் சுமார் 9.4 லட்சம் ஏக்கர் அளவிலான நிலங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற வக்ஃபுடைய நிலங்கள். இது அவருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கின்றது. இப்படி இவ்வளவு சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, இதை எப்படி அபகரிப்பது என்று சொல்வதற்காக வேண்டி அரசாங்கம் நல்ல மூளையை கசக்கி யோசித்து, அதுவும் முஸ்லீமுடைய சொத்து என்று சொன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உடனே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். இந்த வக்ஃபு யார் செய்கின்றாரோ அவர் 5 ஆண்டு பிராக்டிஸ் முஸ்லீமாக இருக்க வேண்டும். யார் பிராக்டிஸ் முஸ்லீமாக இல்லையோ, முஸ்லீம் அல்லாத மக்கள் தர்மம் செய்ய முடியாது. அது தர்மம் செய்தால் அது வக்ஃபுக்குள் வராது என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருகின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு யூதர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹுக்காக வேண்டி தம்முடைய சொத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். கொடுத்து சொல்கின்றார், அல்லாஹுடைய தூதரே, இதை நான் அல்லாஹுக்காக தர்மம் செய்கின்றேன், இதை நீங்கள் என்ன செய்யுங்கள், மக்களுக்காக பயன்பாட்டிலே கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்று அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், அதில் திருத்தத்தை கொண்டு வந்து அதில் 5 வருடம் யார் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் வக்ஃபு செய்ய முடியும் என்பதாக கொண்டு வருகின்றார்கள். அந்த பிராக்டிஸ் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வரை விலக்கணம் கொடுக்கவில்லை. 2வது பார்ப்போம் என்று சொன்னால், யார் வக்ஃபு சொத்தை ஆக்கிரமிக்கின்றார்களோ, வக்ஃபுடைய சட்டம் ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது, யார் வக்ஃபுடைய சொத்தை ஆக்கிரமிக்கின்றார்களோ அவர்கள் பிணை இல்லாத, ஜாமீன் கிடைக்காத, வெளியே வர முடியாத 2 ஆண்டு கடுமையான சிறை தண்டனை உண்டு என்பதாக வக்ஃபுடைய சட்டம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இது இயற்றப்பட்ட சட்டம். ஆனால் இந்த சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வருகிறான்னு சொன்னால், யாராவது வக்ஃபுடைய சொத்தை ஆக்கிரமித்து விட்டால் இது சாதாரணமான ஒரு தண்டனை, இது கடும் தண்டனை அல்ல, பிணையில் வர முடியாத அளவுக்கு தண்டனை இல்லை என்பதை அந்த திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதிலிருந்து அவருடைய நோக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப நம்ம 2 ஆண்டு சிறை தண்டனை என்று சொன்னால், நீ முஸ்லீம்கள் மீது அக்கறை இருக்கின்றது, முஸ்லீமுடைய வக்ஃபு சொத்தை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அந்த 2 ஆண்டை நீங்கள் 10 ஆண்டுகளாக ஆக்கியிருந்தால் வரவேற்றிருக்கலாம். கடுமையான பிணை இல்லாத வர முடியாத தண்டனை என்று சொன்னால் வரவேற்றிருக்கலாம். ஆனால் என்ன திருத்தம் கொண்டு வருகிறார் சொன்னால், அது ஒரு சாதாரணமான ஒரு குற்றம் தான், இதற்கு பிணை உண்டு என்பதாக சொல்லப்படுகிறது. 3வது பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வக்ஃபுடைய வாரியத்தில் அதிலே இருக்கக்கூடிய கமிட்டியில் முஸ்லீம் அல்லாத ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு எம்பி நியமிக்கப்படுவார், ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ நியமிக்கப்படுவார். அந்த குழுவிலே முஸ்லீம் அல்லாத ஒருவர் இருப்பார், அதை தாண்டி எம்எல்ஏ ஒருத்தர், எம்பி ஒருவர் இருப்பார் என்பதாக சட்டம் சொல்கின்றது. அந்த எம்பியும் எம்எல்ஏயும் முஸ்லீமா என்று சொன்னால் அதற்கு ஊர்ஜிதப்படுத்தவில்லை, தெளிவுபடுத்தவில்லை. அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி பலவிதமான ஓட்டைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் வக்ஃபை திருத்துகின்றோம், நாங்கள் சரி செய்கின்றோம் என்பதாக சொல்கின்றார்கள். அந்த வக்ஃபு குழுவில் 3 முஸ்லீம் எம்பிக்கள் இடம்பெற்று இருப்பார்கள் என்பதை சொல்லித் தருகின்றார்கள். ஆக இதையெல்லாம் தாண்டி வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்வதில் வருவாய் சட்டங்கள் பொருந்தாது என்ற நிலை இருந்து கொண்டிருந்தது. அதாவது வக்ஃபுடைய சொத்துக்களை பதிவு செய்யும் போது வருவாய் சட்டங்கள் பொருந்தாது என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்போது வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்வதற்கு முன்பாக வருவாய் சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று முன்பு வக்ஃபு வாரிய சொத்துக்களை வாயிலாக கிடைக்கும் வருவாய் தொடர்பான எவ்வளவு வருமானம் வருது என்பதை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அந்த சட்டம் இருந்து கொண்டிருந்தது. இப்போது என்ன கொண்டிருக்கிறது சொன்னால், அந்த தகவல்கள் மற்றும் நடவடிக்கைகள்
அனைத்தும் பொது தளத்திலே பதிவு செய்ய வேண்டும். எவ்வளவு நீங்க வருமானம் வருது, என்ன பண்றீங்க என்பதை பொது தளத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு நல்லதை சொல்லி செய்கின்றார்கள் என்று சொன்னால், நல்லது செய்வதாக மக்களுக்கு மத்தியிலே காட்டிவிட்டு நம்முடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி அவர்கள் பலவிதமான முயற்சிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று வக்ஃபுடைய சட்டத்தில் திருத்தத்திலே பெண் உறுப்பினர்களை நியமிப்பது மிக கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், வக்ஃபுடைய சொத்துக்கள் பெண்களுக்கு சரியான முறையில் செல்கின்றதா என்பதை கண்காணிப்பதற்காக வேண்டி அதை பெண் உறுப்பினர்களை நாங்கள் கொண்டு வந்து இருக்கின்றோம் என்ற விஷயத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆக இப்படி சட்டத்துக்கு முரண்பாக சரியாக ஒரு சட்டமாக இல்லாமல் இவர்கள் அந்த வக்ஃபுடைய சொத்துக்களை எப்படி அபகரிக்க முடியும் என்பதை யோசிப்பதற்காக வேண்டி பலவிதமான யோசனைகளை செய்து இப்படிப்பட்ட பல மோசமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் இங்கே ஒரே ஜும்மாவில் அவர்கள் சொல்லித்தர முடியாது. ஆகவே இது நம் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், எதற்காக இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது என்று சொன்னால், வக்ஃபு சட்டத்தில் கை வைத்த ஆங்கில அரசு அன்றிலிருந்து சரியாக 110 ஆண்டுகளில் இந்தியாவுடைய மண்ணை விட்டு முஸ்லிம் மக்கள் துரத்தி அடித்தார்கள். ஆங்கிலேயர்களை துரத்தி அடித்தார்கள். வக்ஃபுடைய சட்டத்திலே கை வைத்ததன் மூலமாக பலவிதமான பிரச்சனைக்கு உள்ளானார்கள். ஆனால் இதே போன்று வெகு விரைவில் பாசிச அரசும் வேரோடு மண்ணாக பிடிக்கப்பட்டு முஸ்லிம் சமூகத்துடைய மகத்தான பங்களிப்பால் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால், இந்த வக்ஃபுடைய சட்ட மசோதா கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த அங்க அவையிலே பேசப்படுகிறது, மக்களவையிலே பேசப்படுகிறது. பேசப்படும் போது மக்கள்களால், முஸ்லிம்களால் மட்டுமல்ல, எதிர்கட்சிகளால் பலவிதமான எதிர்ப்புகள் காட்டப்படுகின்றன. எப்படி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் என்பதாக. இதற்கு முன்பு, இந்த ஆண்டில் இல்லாமல் இதற்கு முன்பு ஆண்டிய இதே பிஜேபி அரசு அவர்கள் பெரும் செல்வாக்கின் காரணமாக அவர்கள் உடனடியாக சட்டத்தை கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இப்போது பக்கத்தில் 2 பேர்கள் தாங்கி பிடிப்பதன் காரணமாக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது மக்களவையில், மாநிலங்களில் கொண்டு வந்ததுதான் பாஸ் செய்ய முடியும். ஆகவே அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கொண்டு வரப்படுகின்றன. திமுக எதிர்க்கின்றது, அதே போன்று இடதுசாரிகள் எதிர்க்கின்றன, விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கின்றன, முஸ்லீம் லீக், இப்படி பல அமைப்புகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பதன் காரணமாக உடனே இந்த திருத்த மசோதா ஆய்வு செய்து கொண்டான ஒரு கூட்டுக்குழுவை, 31 பேர் செய்த ஒரு கூட்டுக்குழுவை நியமிக்கின்றார்கள். நியமித்து அந்த கூட்டுக்குழு சொல்லக்கூடிய முடிவின் அடிப்படையில் முடிவெடுக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு விடப்படுகின்றது. உடனே அந்த கூட்டுக்குழு என்ன செய்யும் சொன்னால், பொதுமக்கள், நீங்களாம் பார்த்திருப்பீர்கள், பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்கின்றார்கள். இந்த சட்ட திருத்த மசோதாவை நீங்கள் ஆதரிக்கின்றீர்களா, எதிர்க்கின்றீர்களா என்பது குறித்து இந்த குறிப்பிட்ட எண்ணுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் மெயில் செய்யலாம் என்பதாக சொல்லி ஒரு மெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெயில் ஐடி அவர்கள் வெளியிடும் போது நினைத்தார்கள் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 1.2 கோடி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சுமார் 75 ஆவணங்கள் சப்மிட் செய்யப்பட்டிருக்கின்றன. வக்ஃபுடைய சொத்துக்கு ஆதாரமாக 75,000 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஏராளமான கடிதங்கள் தொடர்ந்து அந்த மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு மக்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடிதங்களை, மெயில்களை பார்த்து கணக்கெடுப்பதற்காக வேண்டி மத்திய அரசாங்கம் கூடுதலாக 15 பணியாளர்களை நியமித்திருக்கின்றார்கள். ஆக உலகம் எங்கிலும் வக்ஃபு சொத்துக்கள் பாதிக்கப்படும் போது மக்களுக்கு மத்தியில் எதிர்ப்பலைகள் ஏற்படுவதை இந்த அரசு ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய போகின்றது எண்ணம் மக்களுக்கு மத்தியிலே, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சிந்தனை கொண்ட வக்ஃபு சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கும் போது, கடந்த 29/9/24 ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை குல்கர்கானில் நடந்த, பாட்ஷாபூரில் நடந்த ஒரு விழாவில் அமைச்சர் அமித் ஷா பேசுகின்றார். வக்ஃப் வாரிய சட்டம் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். நீங்கள் என்னதான் மெயில் போட்டிருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி நாங்கள் குப்பையில போட்டு வரக்கூடிய குளிர்கால தொடரில் நிச்சயமாக நாங்கள் அதை சரி செய்வோம், அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பகிரங்கமாக அவர் பேசுகின்றார் என்று சொன்னால், இதிலிருந்து எவ்வளவு கண் துடைப்பு வேலை நடந்திருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயலை தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் திருத்த மசோதாவை நீங்கள் அனுப்புகின்றோம் என்பதாக சொல்லி ஒரு கண் துடைப்புக்காக விட்டார்கள். இப்போது அவர் சொல்கின்றார், வரக்கூடிய குளிர்கால தொடரிலே நாங்கள் அதை சரி செய்து நிச்சயமாக இந்த சட்டம், வக்ஃப் வாரிய சட்டம் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி அரசு மிக முனைப்போடு இருக்கின்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆக இதற்காக வேண்டி இன்றைய தினம் இன்று வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு எல்லா முஸ்லிம் ஜமாத்துகளும், எப்போதும் ஒன்று சேராத நம்முடைய ஜமாத்துகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. அனைத்து ஜமாத்துகளும், அனைத்து பள்ளிவாசல் கூட்டமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்று அக்டோபர் 4 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகிலே மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக இந்த திருத்த மசோதாவை கொண்டு வரக்கூடாது, அதை சரி செய்து எங்களுக்கு பழைய மசோதாவை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்பதாக அந்த அடிப்படையில் வக்ஃபு திருத்த மசோதாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய வக்ஃபு சொத்துக்கள் எப்படியெல்லாம் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன, நம்முடைய வக்ஃபுடைய சொத்துக்கள் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றதை நீங்கள் ஒன்றும் கூகுளில் போய் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பதாக அடித்து பாருங்கள். தொடர்ந்து முஸ்லீம் எப்போதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எவ்வளவு சொத்து இருந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை எல்லாம் புள்ளிவரத்தோடு வெளியிட்டு இருக்கின்றார்கள். எல்லாம் நான் எடுத்திருக்கேன், சொல்ல டைம் இல்லைன்னு சொல்லல. ஆகவே நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்க்கும்போது இவ்வளவு முஸ்லீமுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி இவர்கள் போட்ட திட்டங்களை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்டத்தில் நம்முடைய கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். அதே சமயம் முஸ்லீம் அல்லாத அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோவில் நிர்வாக சொத்துக்களில் முஸ்லீம்களை அறங்காவலராக, முஸ்லீம்களை ஒரு கமிட்டி மெம்பராக நியமிக்க தயாரா என்று சொன்னால் அவர்கள் கோவிலுக்குள்ளே அனுமதிப்பதில்லை. அவன் அதை சாப்பிடுகின்றான் இதை சாப்பிடுகின்றான் என்பதாக சொல்லி வெளியே புறக்கணிக்கின்றார்கள். ஆனால் முஸ்லீமுடைய சொத்தை அபகரிப்பதற்காக அவர்கள் உள்ளே வருகின்றார்கள். உதாரணமாக திருப்பதியிலே ஏகப்பட்ட சொத்து இருக்கின்றது. அந்த சொத்தை கண்காணிப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய குழுவிலே 3 முஸ்லீம்களை போடுவதற்கு மத்திய அரசு தயாரா? அதே போன்று எங்கெல்லாம் கோவில் நிர்வாக சொத்துக்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய பகுதியில் முஸ்லீம்களை போட தயார் என்று சொன்னால் அதை அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதை நாங்கள் விரும்பவும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த சொத்து நமக்கு அவசியம் இல்லை. ஆகவே நம்முடைய வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை சரியான முறையில் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், இதற்காக நடத்தக்கூடிய இந்த பாஜக அரசை எதிர்த்து நடத்தக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த மசோதாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து ஜமாத்துகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. நாம் எதிர்பார்க்காத அனைத்து ஜமாத்துகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. ஆகவே அதிலே நாமும் கலந்து கொண்டு நம்முடைய கண்டனத்தை தெரிவித்து நம்முடைய வக்ஃபுடைய சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வில் கலந்து கொண்டு வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கண்டிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய முஸ்லீம் சொத்துக்களை மீண்டும் முஸ்லீமிடமே ஒப்படைக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. அந்த வக்ஃபுடைய சொத்தை சரிவர பயன்படுத்தக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள்வானாக. அல்லாஹுக்கு அஞ்சி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சத்தோடு வக்ஃபுடைய நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை கொடுப்பானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் ஆயத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் வ ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.